ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 அமேசிங் குக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் ஒன்றுக்குன்னே பார்த்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோட அந்த காம்பு பகுதி கருக்கிறனால பழம் ஃபுல்லாமே அழுகி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பிளாஸ்டிக் கவரால் அந்த காம்பு பகுதியை மட்டும் சுற்றி வச்சோம் அப்படின்னா அது 4 நாட்கள் வரை பழம் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்தது கறிவேப்பிலை காயாமல் இருக்கணும். நம்மளுக்கு சமையலுக்காக பயன்படுத்துகிறோம், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், காயாமல் இருக்கணும் அப்படின்னா அது நம்ம உருகி ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது கருக்காமல் இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்து பயன்படுத்திக்கிறலாம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு வெற்றிலையை காம்பு கில்லாமல் அந்த மாவில் குப்பரை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாள் வரை புளிக்காமலும் கெட்டு போகாமலும் இருக்கும். ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல்லில் சுடும்போது சில பேருக்கு மொறுன்னு தோசை கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் தோசை மாவில் 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா ரொம்ப மொறுமொறுப்பாக வரும். ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை காய்ஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இட்லி அவிக்கும்போது அடியில் அந்த தண்ணி வச்சுருப்போம்ல, அதில் அந்த கறிவேப்பிலையை போட்டு நம்ம இட்லி அவிச்சோம்னா இட்லி ரொம்ப வாசனையாக இருக்கும். சிக்ஸ்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை வறுத்து சாம்பார் ரெடி பண்ண பிறகு அதில் நம்ம போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். 7th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிழங்குகள் ஏதாவது அவிக்கும்போது அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கிழங்குகளை உப்பு போட்ட தண்ணீரில் ஒரு 10 நிமிடம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அது குக் ஆகிடும். கோடை காலங்களில் பெருங்காயம் கட்டி கட்டியாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ பெருங்காயம் யூஸ் பண்ணுற டப்பாவில் அது கட்டியாக போகாமல் இருக்கிறதுக்கு பச்சை மிளகாயை காம்புக்கு இல்லாமல் அதில் போட்டு வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பெருங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும். 9th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்மளோட கைகளில் உப்பை தடவிட்டு எல்லோரும் எண்ணெய் தடவுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ எண்ணெய் தடவாமல் உப்புத்தூள் அதை கையில் தடவிட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் மிருதுமாகவும் வரும். பச்சை மிளகாய் கெட்டு போகாமல் இருப்பதற்கு பச்சை மிளகாய் காம்புகளை எடுத்து விட்டு நிழலான பகுதிகளில் வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இது ஒரு சீரீஸாக போடலாம். நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.